ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் காலேஜ் ரோட்டில், அதாவது பால்பண்ணை பக்கத்தில் காலேஜ் ரோட்டில் ஜம் ஜம்ங்கிற ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிரியாணி கடையிலேருந்து இந்த லெஃப்ட் சைடு போனால் பஸ் ஸ்டாண்டு, இதுதான் ஜம் ஜம் பிரியாணி கடை. நல்ல ரைட் சைடு போனால் செந்துறை அண்டு காலேஜ் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். இந்த சென்ட்ரல் பிளேஸில் தான் இருக்குது. ஆமாம், இவங்க 2 பேரும் தான் பிரியாணி வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரியாணி தான் சூடாக இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் சூடாக இருக்க மாட்டாங்க, கூலாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்கக்குள்ளே தெரிஞ்சிருப்பீங்க. அண்ணன் பிரியாணி அடிக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். நான் பார்த்துட்டு ரொம்ப அலண்டு போயிட்டாங்க பாருங்கள். பீஸை தனியாக போட்டு அப்படியே பார்த்தீங்களா இல்லையா, அப்படியே வேறு மாதிரி சூப்பராக பண்ணுறாப்புல பாருங்கள். பிரியாணி அடித்து கொடுக்குற ஸ்டைலே சூப்பராக இருந்துச்சு. நான் போனேன், ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கி வீட்டில் வந்து நான் போய் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டதுக்கு பின்னாடி நான் ஃபீட்பேக் கொடுத்துருப்பேன், அதில் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஒரு சிக்கன் பிரியாணிக்கு ஒரு முட்டை, ஒரு லெக் பீஸு, இதுதான் ஒரு சிக்கன் பிரியாணி. 100 ரூபா தான். இவர் அண்ணன் தான், தாடி வச்சுருக்காங்களே, இவங்க தான் அண்ணன். பேர் சலீம், அவங்க தான் ஓனர். இவங்க அண்ணனோட பிரதர். வாங்க. அதாவது இங்கே வந்து என்ன ஸ்பெஷலாக கிடைக்குன்னா, ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்டு சில்லி சிக்கன். சில்லி சிக்கன் 100 வந்து 50 ரூபா தான். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் பிரியாணியில் சில்லி சிக்கன் வாங்கி தான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரியாணி வாங்க போகிறப்ப அண்ணன் நிறைய நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாப்புல. ஆமாம், எல்லாம் சிரித்த முகத்தோட எல்லாத்துக்கும் வேணுங்கிறத செய்கிறாப்புல. மக்களுக்கு பசி இல்லாமல் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ பாருங்கள், அவர் பிரியாணி கொடுக்குற ஸ்டைலில் பாருங்களேன். அதாவது ஒவ்வொரு இடத்துல வந்து கரெக்டாக லெவலாக கொடுப்பாங்க. ஆனால் இவங்க இல்லை, சாப்பாடு நிறையா வச்சு, கறி ஒரு லெக் பீஸ் வச்சு சாப்பாடு நிறையா அழுத்தி கொடுக்குறாங்க. ஆமாம், மக்கள் பசி தீர சாப்பிட்றாங்க. ஃபைன். இது வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட். பாருங்கள், இங்கே உட்காந்து நீங்கள் இங்கேயே கூட உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே மக்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள ஸ்பெஷல் என்னென்னா, அந்த பிரியாணியில் இருக்கிற மசாலா தாங்க. அந்த ரோட்டில் போனாவே வாசனை அப்படியே இழுக்குதுங்க, வேறு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டதை உங்களுக்கு நான் ஃபீட்பேக் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை கண்டிப்பாக கவனமாக கேளுங்க. அண்ட் இதான் மெயின் ரோடு. பாருங்கள், எல்லாத்துக்கும் வாசனை இழுக்குதுங்க. நான் நிறைய டைம் இந்த ரோட்டில் போனேன்னா வாசனை அப்படியே என்னை இழுக்கும். நான் நிறைய டைம் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். வாங்க, நான் சாப்பிட்டதை உங்களுக்கு ஃபீட்பேக் காண்றேன். பாருங்கள், வாங்க. நான் இப்போ தான் வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம். வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குங்க. பிரியாணின்னா ஜம் ஜம் பிரியாணி தாங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சில்லி சிக்கன் அண்டு கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் பச்சடி, கொஞ்சம் எக்கு, 3த்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் சாப்பிட போகிறேன். வேறு லெவலுங்க, அப்படியே நாக்கில் பரதநாட்டியம் ஆடுங்க, வேறு மாதிரி இருக்குங்க. வாங்க, பசியோடு வாங்க, ருசியோடு போங்க. பாய், வி வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர்.